மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். என்ன இன்ஸ்பெக்டர் அக்யூஸ்ட் உட்கார வச்சிருக்கீங்க, உள்ள தரலையா? அக்யூஸ்ட்னா உள்ளதா இருக்கணும் இல்லையா? ஆமா. அப்படின்னா நீங்க தான் உள்ள இருக்கணும். ஏன்னா நீங்க தானே அக்யூஸ்ட். என்ன சொல்றீங்க? ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க, அவனும் இப்படித்தான் என்ன முட்டாள் நினைச்சு என்கிட்ட வாலாட்டிட்டு இருந்தான். புத்திசாலித்தனமா லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் கிட்ட ஊர் தலைவர் ரோடு போடுற கான்ட்ராக்டர்ல லஞ்சம் கேட்கிறாருன்னு சொன்னேன். அவங்க பச தடவுன நோட்டை என்கிட்ட கொடுத்தாங்க. சும்மா நான் கொடுத்தா வாங்க மாட்டான்ல. என் பொண்டாட்டி கிட்ட, அதான் அவனுடைய தங்கச்சி கிட்ட சென்டிமெண்டா பேசி கொடுக்க சொன்னேன். அவனு சென்டிமெண்ட்ல மயங்கி வாங்கிட்டான். உடனே போலீஸ் வந்து லபக்குன்னு புடிச்சு லஞ்சமாடா வாங்கினா அபக்குன்னு தூக்கிட்டாங்க. எப்படி எப்படி இதெல்லாம் நீ அக்கிரமம். யாரோ 2 பசங்களை வர வச்சு நம்ம வச்சு கழுத்து அறுத்திருக்கீங்க. இது எப்படி ஏத்துக்க முடியும்? ஆளை செட் பண்ணி போர்ச்சரி பண்ணிருக்கீங்க. இதை நான் ஏத்துக்க மாட்டேன். மச்சான் மச்சான் மச்சான், எதுக்கு மச்சான்? எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவற? ஏற்கனவே உடம்புல ஏகப்பட்ட கொலஸ்ட்ரால் இருக்கு. இதுல பிபியும் தூக்கி அடிச்சதுன்னா உடம்பு தாங்காது மச்சான். அப்புறம் இந்த மாதிரி சில்லறத்தனமா சண்டை போடுறதுக்கு உடம்புல தெம்பு வேணாமா? அது எப்படி? நீயே பணத்தை கொடுத்து செட் பண்ணி நான் லஞ்சம் வாங்கின மாதிரி ஏற்பாடு பண்ணுவ, என்ன மாட்டி விடுவ. அத அந்த பசங்க விசாரிச்சு உன் வாயிலே உண்மையெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் சொல்றீங்க, ஃப்ராட் தனம் பண்றீங்கன்னு எகிரி குதிப்பியா? என்ன மச்சான், என்ன லாஜிக்? அதுல கொடுமை பாத்தியா? முத தடவை பொய்ய சொல்லி நீ என்ன மாட்டி விட்ட, அடுத்த தடவை உண்மையை சொல்லி அதுல நீயே மாட்டிக்கிட்ட. இதுல இருந்து என்ன தெரியுது? எப்பவும் நிஜம்தான் ஜெயிக்கும். நிஜத்துக்கு பவர் ஜாஸ்தி. நீ என்ன சொல்ற? பலவன் சார், இந்த கம்ப்ளைண்ட்ல நீங்க ஒரு சைன் மட்டும் பண்ணுங்க. இப்பவே உங்க மச்சான தூக்கி உள்ள வச்சிடுறேன். இந்தாங்க. வேணாம் சார், என் மச்சான் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்பல. பாவம், மன்னிச்சிடுறேன். நீ சொன்னிய மச்சான், என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, அப்போ உனக்கு மன்னிப்பு தரேன்னு. இப்ப நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நீ என் காலில் எல்லாம் விழ வேணாம். என் காலில் மட்டும் இல்ல, எதுக்காகவும் யார் காலையும் விட வேணாம். என்னடா தப்பு செஞ்சா தண்டனை தானே தருவாங்க, இவன் மன்னிக்கிறானேன்னு பாக்குறியா? இருக்கிறதுலே மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? மன்னிக்கிறது தான். அதனால உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இதுவே உனக்கு மிகப்பெரிய தண்டனையா இருக்கும். இனிமே இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் வச்சுக்காத. வர சார். வரட்டுமா? மச்சான், சொல்ல மறந்துட்டேன், அத சொல்லிட்டு போயிடுறேன். மிக்க மகிழ்ச்சி. உங்க மச்சான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம போனதுனால நீங்க தப்பிச்சீங்க. இல்லனா இந்நேரம் உள்ள போயிருப்பீங்க. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க. இந்தாங்க, புடிங்க புடிங்க சார். இந்தாங்க, சீக்கிரம் எழுதுங்க. உட்கார வச்சு பின்னிட்டாங்க, செஞ்சிட்டாங்க.
ஏண்டா உனக்கு கையில தானே அடிபட்டிருக்கு, தப்பிச்ச. ஆமா ஆமா, அது என்ன கண்ணாடி சைடுல? சும்மா ஸ்டைலுக்கு. ரொம்ப நன்றிங்க தம்பி. ஐயோ சார், என்ன வெளியே எடுத்துட்டீங்க. சார் என்ன சார் இது, நீங்க நன்றி எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு. தம்பி, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் கோர்ட்டுக்கு போய் ஜாமீன் வாங்கி அதுக்கப்புறம் தான் வெளியே வர முடியும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க சாட்சியெல்லாம் ரெடி பண்ணி என்ன ஜெயிலுக்கு போக விடாம பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். அடி வாங்கினது நானு, நீங்க அவனை பாராட்டிட்டு இருக்கீங்க. என்ன தம்பி சொல்றீங்க? நீங்க அடி வாங்குனீங்களா? உங்க மச்சான் ஏலம் எடுக்க போன இடத்துல வேணும்னே போய் நான் உரண்டை இழுத்தேன். அவர் ஆளுங்களை வச்சு என்ன தூக்கிட்டாரு. அதுல வாயப்படுங்கிறதுனால தான் உண்மையெல்லாம் வெளியே வந்துச்சு. நீங்க போலாம். சார், உங்க மச்சான் அடியாளுங்களுக்கெல்லாம் சரியா சம்பளம் கொடுக்கறாரா இல்லையா? என்ன கான்ல இருந்தானுங்க தெரியல சார், போட்டு பொலன்னு பொலந்துட்டாங்க சார். சாரி தம்பி, எனக்காக நீங்க ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க. இட்ஸ் ஓகே சார், எல்லாமே பூங்குடிக்காக தானே சார். ஓஹோ, இந்த பாரு, என்ன ஜெயிச்சுட்டேன்னு நினைக்காத. என்கிட்ட இருக்க காசு பணம் உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் காவு வாங்கும். அதுக்கப்புறம் நீ என்ன பாடுபட போறேன்னு பொறுத்து இருந்து பாரு. இந்த சிவசாமிகிட்ட ஏண்டா மோதணும்னு கதறி கதறி அழுவ. அப்படியா மச்சான்? இந்த மாதிரி நேரத்துல ஒன்னே ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். மிக்க மகிழ்ச்சி. போயிட்டு வாங்க. வாங்க. வண்டியடு. என்ன சார் இவரு சினிமாவில் ஒரு வில்ல மாதிரி பேசிட்டு போறாரு? என் மச்சான் எப்பவுமே அப்படிதான். அவரை விடுங்க. ஏய் சரவணா, இவரு தானே? இவரை தேடி நம்ம இவர் வீட்டுக்கு போனோமே, கட்டை எடுத்துட்டு நம்மள அடிக்க வந்தாரு. நம்ம கூட லூசு நினைச்சோமேடா. டேய், ஆமா சரவணா, பூங்கொடி காலேஜ் போனன்றதுக்காக சீட் எழுதி கோயில கட்டி இருந்தாங்கல்ல, அந்த சீட்டை எடுத்துக்கிட்டு நாம அவங்க வீட்டுக்கு போனோம்.